வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கன் கேமிங் அப்படிங்கிற நண்பர்கிட்ட வந்திருக்கு. அவர் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ 15 ப்ரோ ஐஃபோன் 15 ப்ரோவா இல்லாட்டி சாம்சங்கோட S24 அல்ட்ராவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம எப்பயுமே என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தா, மேபி வெயிட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்ல தோணும். அதே சமயம் அப்படி இல்லைனா சரி S24 அல்ட்ராவே போயிடலாமே அப்படின்னு தான் தோணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, 15 ப்ரோவோட S24 அல்ட்ரா கண்டிப்பாக ஒர்த்து தான், டிஃப்ரெண்ட் தான், பெட்டர் தான். இதுவே 16 ப்ரோ உள்ளே வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 16 ப்ரோலையும் பெட்டரான கேமரா செட்டப்பே வந்துடும். முன்னெல்லாம் என்னாச்சுன்னா 15 ப்ரோக்கும் 15 ப்ரோ மேக்ஸ்க்கு இடையில டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சது. சரி, இதெல்லாம் தாண்டி இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இன்னும் பெட்டர் கான்டெக்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு தோணுது. எப்படின்னா, இப்போது இந்த கன் கேமிங் அப்படிங்கிற நண்பர் பேரில் கேமிங் அப்படின்னு இருக்கிறனால ஒருவேளை கேமிங்க்கு தான் ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ 15 ப்ரோ மேக்ஸ் போயிடுங்க, இல்லாட்டி 16 ப்ரோ மேக்ஸ் வாங்க முடியும்னா வெயிட் பண்ணி அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லையா, இல்லை ப்ரோ, இப்போது ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், சாம்சங் 2 பேருமே எப்படின்னா, ஆண்ட்ராய்டுனா சாம்சங் தான் ப்ரீமியமு, இந்த பக்கம் ஆப்பிள் ஓகே ஐஃபோன் அவ்வளோதான் ப்ரீமியமு அப்படின்ற முடிவுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வாங்கி அவங்க சும்மா வச்சுருப்பாங்கன்னு வச்சுப்போமே. அப்படிப்பட்ட யூஸருக்கு நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கும், கேமரா சென்ட்ரிக்காக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கும், கேமிங்காக நான் வாங்குறேன்னு சொல்கிறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கும், அப்போ இதில் என்ன ஆகிடுதுன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதாவது யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேமரா சென்ட்ரிக்காக ஒருத்தர் கேட்குறாரு, அதுவும் முக்கியமாக ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னார்னா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், விவோவில் X200 ப்ரோவை கூப்பிட்டு வருவோம், ஓப்போவில் ஃபைண்ட் X8 ப்ரோவை கூப்பிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸையும் உள்ளே கொண்டு வருவோம். அப்போ என்ன ஆகுது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது இல்லை, அந்த காம்படிஷன் ஸ்ட்ராங் ஆகுது. இதில் பெஸ்ட்டு எது, இப்போ ஃபோட்டோகிராஃபி தான் முக்கியம் அப்படின்னும் போது இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலிடான பாயிண்ட்ஸை கொடுத்து நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இனிமேல் நீங்கள் கேட்கும்போது, ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதுலேயே நீங்கள் நிறையா உங்களோட டவுட்ஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணி இதுக்கு தான் வாங்கணும்னு இருக்கேன், அதுக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது நான் பதில் சொல்கிறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷனை கடந்து வரக்கூடிய ஒரு சில நண்பர்கள் அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கலாம்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களையும் சொல்லுவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான். சரி, ஓகே. இப்போது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ 15 ப்ரோவா S24 அல்ட்ராவானா வெயிட் பண்ணால் 25 சீரிஸ் இப்போ வரப்போகுது. ஸோ அதுக்கு இந்த லான்ச் ஆகும்போது ஆஃபர்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது எப்பயுமே கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கலாம், மை கேலக்ஸி ஆப்பில் போய்ட்டு அதில் ஸ்மார்ட் அப்கிரேட் போனஸ் இருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது குடீஸு, பண்டில் ஆஃபர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி S25 சீரிஸ் வரதை பார்த்துடுறது நல்லது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 15 ப்ரோவா 16 ப்ரோவான்னு யோசிக்கும்போது 16 ப்ரோவில் இன்னும் பெட்டரான கேமரா செட்டப்பும் வந்துடுது. 16 ப்ரோ இது வரைக்கும் 15 ப்ரோ அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்களுக்குள்ளே அவ்வளோவா அடிப்படலை. ஏன்னா 15 சீரிஸ் வரும்போது A17 ப்ரோவில் நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணாங்க. இத்தனைக்கும் 15 ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸே இன்றைக்கும் அன்சர்டைனிட்டி பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு எப்பயுமே ஒரே மாதிரி இல்லை ப்ரோ, திடீர்னு பார்த்தா ஏன் ஹீட் ஆகுதுன்னே தெரில, அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அப்படியே S24 அல்ட்ரா பக்கம் வந்தோன்னு வைங்க, ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிஸ்பிளே மேலே இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் கூட பீல் ஆகுது. அதான் அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்குல்ல, நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் டெய்லி ரீல்ஸும் ஷார்ட்ஸும் அதிகமாக பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுது. அவங்க ஸ்க்ரால் பண்ணுற அந்த ஏரியாவில் எனக்கு அந்த கோட்டிங்கே பிரிஞ்சு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதே கேமிங்காக ஹார்ட் கோராக S24 அல்ட்ராவை யூஸ் பண்ணுறவங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் ஷூட்டிங்க்கும் நான் வச்சு யூஸ் பண்ணி எந்த இடத்துல நான் அதிகமாக ஃபிங்கர் வச்சு அந்த இம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல கோட்டிங் போகிறத என்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்களேன், எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கேஷுவல் யூஸருக்கு இதெல்லாம் ஆகுமானா இல்லை, ஆனால் ஒரு ஹார்ட் கோர் யூஸருக்கு ஆகுமானா எஸ், இந்த கோட்டிங் பீல் ஆஃப் ஆகலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அப்போ S25 அல்ட்ராக்கு வெயிட் பண்ணுறது இன்னும் பெட்டர். அதே சமயம் பாருங்கள், இப்போ அதுக்கு கீழேயே தமிழ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, S24 அல்ட்ரா வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது ஏன் அப்படின்னா, ஃபேஸிங் பிலோ இஷ்யூஸ், நாய்ஸி இமேஜ் இன் லோ லைட், ஈவன் இன் டே டைம் சம்டைம்ஸ். அப்போ டே டைம்லேயும் நாய்ஸி இமேஜ் வருதுங்கிறது S24 அல்ட்ராவில் டே டைம்லேயும் நாய்ஸி இமேஜ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இமேஜ் அவுட்புட் 50 MP இல்லாட்டி 200 MPயில் எடுக்கும் போதெல்லாம் ஓவர் ப்ராசஸிங் ஆகுது, ரொம்ப சாஃப்ட்வேர் இமேஜஸ் நாட் யூஸபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்டைம்ஸ் இமேஜ் குவாலிட்டி ஃப்ரம் 12 MP மோட் இஸ் நாட் ஆஸ் ஷார்ப் ஆஸ் ப்ரீவியஸ் டிவைசஸ், S22 அல்ட்ரா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஃபீல் ஸ்க்ரீன் இஸ் நாட் பிரைட்டர், இதுக்கு காரணம் அந்த கோட்டிங்காக இருக்குமோ அப்படின்னு அவரே அதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்னால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் டு ஸ்விட்ச் டு 16 ப்ரோ ஆர் விவோ X200 ப்ரோ டியூ டு அபோவ் ரீசன்ஸ். கரண்ட்லி வெயிட்டிங் ஃபார் S25 அல்ட்ரா, லெட் அஸ் see. I request you to talk about this issue in any of your videos.
ஸோ இங்கே ஃபேக்ட் என்னென்னா இந்த அப்டேட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, அப்டேட்ஸ் வந்து ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஸ்டோரி ப்ரோ. ரீசெண்டாக கூட நம்ம இந்த ஹானர் 200 ப்ரோவை பற்றியோ ஹானர் 200 பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசியிருப்போம். ஏன்னா வரும்போது அந்த ஃபோனை பற்றி எல்லாருமே ஆஹா ஓஹோ தான் சொன்ன மாதிரி இருந்தது. யாரை சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணது யூரோப்பியன் யூனிட் அப்படிங்கிறத பற்றி நான் யோசித்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி ரைட்டு. ஆனால் கன்சியூமர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாப்பியாக தான் ப்ரோ இருந்தேன், நல்லா தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு அப்டேட் வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுச்சு. இப்போ திரும்பி அப்டேட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் யாராவது ஹானர் 200 சீரிஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்டேட்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி, இன்னொன்று என்னென்னா, மொத்தம் வந்து இப்போ தமிழ் ட்ரெண்ட்ஸ் இந்த நண்பர் சொன்னதை வச்சு சொல்லணும்னா, S24 அல்ட்ராவும் இப்போ அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெரியுது. அண்ட் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம், ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வரும்போது சாம்சங் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்கே தவிர, இப்போ இருக்கிற சைனீஸ் டிவைசஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஷாமியில் கூட 14 அல்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதனால் யோசித்து தான் நம்ம செயல்படணும் போல இருக்குது. ஸோ மேபி 25 சீரிஸ் வரட்டும், அது நிஜமாகவே நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விவோ X200 ப்ரோ தான் போவீங்கன்னு தோணுது ப்ரோ. சரியா? ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆப்பிளும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சீரியஸாக இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ்லாம் செம்ம கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபோட்டோகிராஃபியில். அதனால் சொன்னேன், வேறு எந்த ரீசனும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கிரிமினலா நான் ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணுறேன் ப்ரோ, ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். சாம்சங் கேலக்ஸி S22 5G யூஸ் பண்ணுறேன், 1 இயராக பேட்டரி கொஞ்சம் அடி வாங்குது. செகண்ட்ரியாக வேறு டிவைஸ் வாங்கிடலாமா இல்லைனா அப்டேட் பண்ணிடலாமா? சாம்சங்கில் அப்டேட் பண்ணால் என்ன மொபைலில் நல்லாயிருக்கும்? 2 hours கேம் ப்ளே, குட் கேமரா, நைஸ் பேட்டரி பேக்கப், கேமரா குவாலிட்டி மஸ்ட் ப்ரோ, ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஓகே, கேமரா குவாலிட்டி மஸ்ட் அப்படின்னும் போது சாம்சங்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு S23 போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து 256GB மாடல் போனீங்கனாலே 22 யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய விமோச்சனம் கிடச்ச மாதிரி இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் S23 போகலாம். போயிட்டு டியூவல் சிம் எப்பயும் மாதிரி ஜாலியாக யூஸ் பண்ணலாம். 2 ஃபோன் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது ப்ரோ. அதனால தான் யோசிக்கிறேன். இல்லாட்டி என்ன பண்ணலான்னா, நம்ம 10,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோனை வாங்கி அது பேட்டரி பேக்கப் தாறுமாறாக இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த S22 வந்து கொஞ்சம் கஷ்டமான டிவைஸ் தான். இதை பற்றி நான் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் கண்டிப்பாக மினிமம் பேசியிருப்பேன். S22 சீரீஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் S22 வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதுவும் முக்கியமாக S22 அண்ட் S22 ப்ளஸ்ஸை தான் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, அதை யூஸ் பண்ண யூசர்ஸை நான் மீட் பண்ணும்போது அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸ் அது மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்வேர் லெவல் இஷ்யூவை நம்ம எப்படி இனிமேல் மாற்ற முடியும்? மேபி ரொம்ப அண்டர் கிளாக் பண்ணி கீழே கொண்டு போனால் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் அண்டர் கிளாக்லாம் இனிமேல் அந்தளவுக்கு அண்டர் கிளாக் பண்ணிட்டா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் S22லேருந்து நீங்கள் S23 போனீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதை தவிர வந்து வேறு எதுவும் இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து இது ஒரு நல்ல மூவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைனா S24 ப்ளஸ் விற்குது பார்த்தீங்களா 65Kக்கு, அது ஏதாவது நல்ல ஒரு டீல் வருது, S22 தூக்கி உள்ள எக்ஸ்சேஞ்சில் போட்டு ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது அது ஒரு 40K அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிகர் டிஸ்பிளேயாகவும் இருக்கும், பேட்டரி பேக்கப்பும் நல்லாயிருக்கும். S24 ப்ளஸ், ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா S24 ப்ளஸ் வந்து எப்படின்னா S23 ப்ளஸ் மாதிரி கிடையாது. S23 ப்ளஸும் நல்ல ஃபோன் தான். பட் S24 ப்ளஸ் போகும்போது என்ன ஆகுனா 12GB ரேமாக மாறிடும், Quad HD பேனலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து லைவாக நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் 65Kக்கு இன்னும் கூட அவைலபிளாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் கூட கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து Xiaomi 15 Pro இந்த டைம் இந்தியாவில் லான்ச் ஆகுமா? ஓகே, அதுக்கு வந்து கௌதம் அப்படின்ற நண்பர் வந்து 2025 ஃபஸ்ட் குவார்ட்டரில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆமாம், 15 சீரீஸ் 2025 ஃபஸ்ட் குவார்ட்டரில் வரணும், இது வந்து எக்ஸ்பெக்டடு. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரோ வருமா அப்படிங்கிறது தான் தெரில. ஏன்னா இந்த வருஷமும் அநேகமாக மறுபடியும் 15 அல்ட்ராவும் வருமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. 15 அப்படிங்கிறது மேபி போன வருஷம் அந்த மாதிரி அதே 70க்கு கீழே. அதே சமயம் இந்த அல்ட்ரா வந்து 1 lakh அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட். இதுக்கு நடுவில் வந்து ப்ரோ இருக்குமா அப்படின்னா தெரியல ப்ரோ. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, 14 ப்ரோ வரைக்குமாவது வேரியபிள் அபர்ச்சர் இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான வித்தியாசங்களை பார்க்க முடிஞ்சது அந்த ப்ரோவில். பட் 15 ப்ரோவில் தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. 15ஓட பெரிய சைஸ் அது 15 ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சே தவிர, ரொம்ப தனிப்பட்ட முறையில் அந்த ப்ரோ அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கான்னும் போது அது மினிமைஸ் ஆகிட்டே வருது. அதனால் 15 அல்ட்ராவும் வரதே வந்து ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதனால் மேபி Q1 வரட்டும், ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரெண்டர்ஸ் லீக்ஸில் வர ஆரம்பிக்கும். எந்த மாதிரினா, நம்ம ஊருக்கு வரப்போகுது, இந்த 3 மாடலுமே வரப்போகுது, சர்டிஃபிகேஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்லாம் வரும். அப்படி சர்டிஃபிகேஷனுக்குலாம் வந்து 3 மாடலுமே சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ 3மே வரலாம். அப்படி இல்லைனா வந்து 2 தான் எப்படி மாதிரி வரும், ஒரு பேஸ் வேரியண்ட் ப்ளஸ் டேரெக்டாக ஒரு அல்ட்ரா வேரியண்ட். அவ்வளோதான் ப்ரோ.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபினேஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஓப்போ F27க்கே டஃப் கொடுக்குறான். ஆமாம், இந்த பில்டு குவாலிட்டி கதையில் இவனுங்களும் அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ரெட்மி நோட் 14 சீரிஸ் தான். மேலேருந்து அதாவது ஃப்ரீஸ் பண்ணுறது, தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறது, டிஷ்வாஷரில் வைக்கிறது, வாஷ் பேஷனில் போடுறதுன்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு தான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி கை தட்டிட்டு போயிடணும். நம்ம டிவைஸை இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போடுறதுங்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. அதை நம்ம பண்ணவும் கூடாது, யாரையும் பண்ணவும் விடக்கூடாது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிஜமாவேங்க, என்ன தான் IP67, 68, 69 இந்த மாதிரி என்னத்தை நம்ம அடுக்கிக்கிட்டே போனாலும் கூட ஏஜிங் உங்கள் டிவைஸ் வந்து இன்னும் 1 இயர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். 1 இயரில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டலாம் ஒரு டிவைஸை கொடுக்குறோன்னா அவங்க மிஞ்சி போனால் சார்ஜ் போடும்போது ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஹீட்டிங் மெக்கானிசம், அதாவது சார்ஜிங் மெக்கானிசமை பேஸ் பண்ணி. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. வீட்டில் ஒய்ஃபைலாம் வேறு இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, மொத்தமாக வந்து டிவைஸ் ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ அதிலலாம் வியர் அண்ட் டியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. பட் ஒரு யங்ஸ்டர் கையில் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ மாதிரியான ஃபோனில் பார்த்தீங்கன்னா 7300 அல்ட்ரா இருக்குது. ஸோ இந்த 7300 அல்ட்ராவால் தாங்க முடியாத மாதிரியான டாஸ்க்கெல்லாம் கொடுத்து கூட அந்த ஃபோனை ஹீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஹீட்டிங் ஆகும்போதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் சீல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வீக்கன் ஆகும். எங்கெல்லாம் வந்து அந்த சீல்ஸ் இருக்கோ, எந்தெந்த ஏரியாலலாம் சுற்றி வந்து உள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக பட்டன்ஸ் பக்கத்தில், போர்ட்டு பக்கத்தில், ஸ்பீக்கர் கிரில்லு, டாப்பில் இருக்கிற மைக்ரோஃபோனு, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான சீல்ஸை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வீக்கன் ஆகும். வீக்கன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே பொறுமையாக சீப்பாகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறதுன்னா, புது ஃபோனில் நம்ம எந்த மாதிரியான ஒரு சில டெஸ்ட் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபெயில் ஆகாது. அவங்க வந்து புது ஃபோனில் தான் எப்பயுமே ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. பட் ஒரு யூஸராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே 1 வீக்குக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்த ஃபோனுக்கு போவோம்னா வாய்ப்பு இல்லை. நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு விளையாடாதீங்க. ஏதோ தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் தண்ணியில் விழுந்துருச்சுங்கிறது வேறு கதை. வாண்டடாகவே தண்ணியில் போட்டு விளையாடுறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். இதை நீங்கள் ஐஃபோன்லேயும் பண்ணாதீங்க, எந்த ஃபோன்லேயும் பண்ணாதீங்க. என்ன தான் இந்த ரியல்மி கூட பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறான்னா GT7 ப்ரோவில் வந்து அண்டர் வாட்டர் கேமரா மோடுன்னு வச்சுருக்கான். அந்த அண்டர் வாட்டர் கேமரா மோடுங்கிறது வந்து ஃபிஷ் டேங்க்கு, அக்வாரியம் எங்கேயா விசிட் பண்ண போகும்போது எடுக்கும்போது ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தண்ணிக்குள்ளே தான் முக்கி நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இவங்க டெமோ பண்ணுவாங்க, 1000 பண்ணுவாங்க. இவ்வளோ பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு சில டாஸ்க் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ஃபோன் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு எங்கேயாவது சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதனால் தயவுசெய்து யாருமே இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆமாம் ப்ரோ. அப்புறம் ஷாமி ஸ்லிம் பவர் பேங்க்கு ஃப்ளாப்டு ப்ராடக்ட்டு சைனாவில் அப்படின்னு C4E சொன்னார். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்லிம் பவர் பேங்க் இருக்குல்ல ப்ரோ, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான ஒரு பவர் பேங்கே கிடையாதுன்னு தான் தோணுச்சு. அதை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணது அதுதான். மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்ட்ராய்டில் ஃபோன்ஸோட பேட்டரி சைஸ்லாம் பார்க்கும்போது நார்மலாகவே 6200 mAhலாம் இவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ நோட் சீரிஸில் டெலிவர் பண்ணுறாங்க. 5000 mAhக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோனை சார்ஜ் பண்ணணும்னா அப்போ நமக்கு வந்து 10000 mAhக்கான பவர் பேங்க் இருந்தால் தான் விளங்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரியான பவர் பேங்க்லேருந்து சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான மெக்கானிசம்லாம் ஃபாலோ பண்ணும்போது எனர்ஜி லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல், மினிமம், மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி போட்டாலும் இந்த மாதிரியான பவர் பேங்க்லலாம் ரேட்டட் பவர் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அது எவ்வளோ தூரம் பவரை கண்டக்ட் பண்ண முடியும், அதாவது ஒரு அதாவது இங்கிருந்து இந்த பவர் பேங்க்லேருந்து நான் எவ்வளோ பவர் வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரேட்டட் பவர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரேட்டட் பவரில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து ரொம்பவே மாறும், ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பவர் பேங்க்கில் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 2700 போட்டிருந்தாங்க. 2700 அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணால் 50% ஆஃப் த பேட்டரியை கூட ஃபுல் பண்ண முடியாத ஒரு நிலமை. அதுவும் 6000 mAh ஃபோன்ஸ்னால் இப்போ என்ன அர்த்தம்னு பார்த்துக்கோங்களேன், 50% கண்டிப்பாக ஃபுல் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பவர் பேங்க் எப்படி நமக்கு செட் ஆகும்? ரெண்டாவது என்னென்னா, இந்த பவர் பேங்க் வந்து அவங்க ₹1500 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருந்தனால தான் என்ன தோணுச்சுன்னா லித்தியம் அயான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே அதில் சிலிக்கா கார்பைடு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதே பவர் பேங்க்கை அவங்க 6500 mAh 7000 mAh கிட்ட கூட புஷ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி புஷ் பண்ணியிருந்தால் அது வந்து ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ சின்ன சைஸில் இவ்வளோ அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு. ஆனால் அங்கே தான் ப்ராப்ளம் என்னென்னா, சிலிக்கா கார்பைடு வந்துருந்ததுன்னா மேபி ப்ரைஸ் ஆஃப் த பவர் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பவர் பேங்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா US மாதிரியான மார்க்கெட்டில் விற்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். பட் இந்தியா மாதிரியான மார்க்கெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ₹2000 ₹2500 ஓகே, ₹1500 இப்போ க்ரௌட் ஃபண்டிங்கில் அதுக்கப்புறம் 1799 கிடைக்குது இல்லையா? இப்போ இமேஜின் பண்ணுங்கள், ₹2500 இல்லாட்டி ₹3000 சொல்லிடுறாங்கன்னு வைங்க, 3000 கிட்ட போயிடுது சிலிக்கா கார்பைட்னால. 7000 இல்லாட்டி 7500 mAh வரைக்கும் அவங்க ஸ்குவீஸ் பண்ணிடுறாங்க இதே ஃபார்ம் ஃபேக்டரில் அப்படின்னு நினச்சி பார்ப்போம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் எவ்வளோ பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதே ₹3000 நான் கொடுத்தேன்னா எனக்கு 20,000 mAh கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லார் மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து தோணும்.
அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கிடச்சிருது, இதில் 20 வாட் தான், ஆனால் எனக்கு வந்து 35 வாட் கிடைக்குது, 45 வாட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அதை நோக்கி தான் மூவ் ஆவாங்க. நம்மளாம் வந்து அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நம்ம மக்கள் அப்படி தான். எதில் வந்து இருக்கலையே அதிக ப்ரைஸுக்கு ஃபீச்சர், ப்ரைஸுக்கு வேல்யூ எது அப்படின்னு யோசிக்கிற மக்கள் நம்ம. ஸோ அதனால் வந்து இங்கே அது எடுபடுமான டவுட்டு தான். ஸோ இப்போ கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அல்ட்ரா ஸ்லிம் பவர் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேபி ஆப்பிள் யூசர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஐஃபோன் 13, 14, 15 இந்த மாதிரி மாடல் வச்சுருக்கிறவங்களுக்கு செட் ஆகிடும். ஏன்னா அதிலெல்லாம் பேட்டரி சைஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் அவங்க ஃபோனை நல்லாவே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் முக்கியமாக இந்த 12 மினி 13 மினி யூசர்ஸ்க்குலாம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அதனால் வந்து அக்செப்டபிள் தான் ப்ரோ. அது வந்து ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் வந்து அதான் சொல்கிறேன், டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவராம் அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த மாதிரி Xiaomi 11 Ultra 12 GB கம்ப்ளீட் பாக்ஸ் கிட்டு டெமோ ஃபோன் ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா 30K அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சிவராமன் ப்ரோ இது நல்ல டிவைஸ், சரியா, சூப்பரான டிவைஸு, செம்ம சூப்பர் டிசைனு, பின்னாடி Mi Band 5ஓட டிஸ்பிளேலாம் கூட இருக்கும், எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம மார்க்கெட்டில் OLXல நீங்கள் சும்மா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட யூஸ்டு ஃபோன் அப்படின்னு வரும்போது Xiaomi 13 Pro, அதே சமயம் வந்து Xiaomi 14 இதெல்லாம் 30 to 35Kக்குள்ளே கிடச்சிரும். அப்போ இதெல்லாமே வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் 11 Ultra நல்ல ஃபோனாகவே இருந்தாலும் கூட அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த லேக்கா ஸ்டாண்டர்ட்ஸோடு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அவுட்புட்ஸ் கிடைக்காது. ஃபோட்டோ நல்லாயிருக்கும், டீட்டெயில் இருக்கும், கலர்ஸ் லைட்டாக வாஷ்டு மாதிரி ஃபீல் ஆகும். எல்லா சென்சார்லேருந்து ஒரு அவுட்புட் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவே ஆவரேஜாக ஃபீல் ஆகும். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் அந்த ஃபோனை வாங்கணுமா அப்படிங்கிறத கேள்வி. பட் இதுவே எனக்கு வந்து Mi 11 Ultraவோட அந்த லுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கான்செப்ட்டுக்காக வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த 4-வே கர்வ்டு செம்மையாக இருக்குது, அதுக்காக வாங்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேறு எந்த விதமான ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதுக்கிட்ட இல்லை. கேமராவுக்காக கூட நான் பெருசாக அது மேலே எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல, டிசைனுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அப்போது வந்து அது சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி மற்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுருக்கீங்க, கேமராவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் சப்ஜெக்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து Xiaomi 13 Proவோ இல்லாட்டி Xiaomi 14ஓ போயிடலாம். ஸோ அதான் ஃபேக்ட்டு. அடுத்து ஸ்ரீதர் அப்படிங்கிற நண்பர் வந்து Redmi K50iயில் ஏன் ப்ரோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாரு. K50iயில் வந்து ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, K50iயில் LCD பேனல், அதனால தான் இல்லை. இதுவே பழைய சிம்பியன் ஃபோன்லாம் LCD ஃபோனுக்கே வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகும். எஸ், ஃபன் ஆஃப் ஆல் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர், இவர் என்ன போட்டிருந்தாருன்னா, டபுள் டேப் இருக்கே பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன்னா, Xiaomi ஃபோனில், Xiaomi as well as Redmi ஃபோன்ஸில் டபுள் டேப், ஹோம் ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணால் ஸ்லீப் போக மாட்டேங்குது, லாக் அதில் ஸ்க்ரீன் லாக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றுக்கு இல்லை ப்ரோ, ரொம்ப காலமாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆப்ஷன் இருக்கவே மாட்டேங்குது. இதே ஆப்ஷன் உங்களுக்கு போக்கோவில் இருக்கும். போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணக்கூடிய லான்ச்சரோட பேர் போக்கோ லான்ச்சர். பட் இந்த ஃபோன்ஸ்லாம் Xiaomi லான்ச்சர், மீ லான்ச்சர்னு இருக்கும். ஸோ இதில் டபுள் டேப் டு ஸ்லீப் இல்லை, போக்கோ லான்ச்சரில் டபுள் டேப் டு ஸ்லீப் இருக்குது. நீங்கள் மேபி போக்கோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் டேப் ஆப்ஷன் இருக்கும். பட் நாங்களாம் வந்து Xiaomi அண்ட் Redmi ஃபோன்ஸில் அதே ஆப்ஷனை தேடி பார்ப்போமா, அதில் இருக்காது. ஆனால் போக்கோ ஃபோனில் உண்டு, போக்கோ ஃபோனில் ஜாலி. ஏன் இந்த வித்தியாசம் தான் தெரில. இந்த டபுள் டேப் இல்லாதனால என்ன ஆகும்னா, ஒரு தடவை பவர் பட்டனை தேடி போய் லாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். டபுள் டேப் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, டப்புன்னு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு டப்புன்னு ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி பேக்கெட்டில் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், லாக் ஆகிடும். ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். அது Xiaomi ஃபோன்லேயும் மிஸ் பண்ணுறேன், Redmi ஃபோன்லேயும் மிஸ் பண்ணுறேன், அண்டு பிக்சல் ஃபோன்ஸ்லேயும் மிஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து இந்த ஸ்மார்ட் லான்ச்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்மார்ட் லான்ச்சர்னால என்ன ஆகிடுதுன்னா, டபுள் டேப் பண்ணால் ஸ்லீப்புக்கு போயிடுது. ஸோ இந்த டபுள் டேப் டு லாக் ஸ்க்ரீன், அதான் டபுள் டேப் டு ஸ்க்ரீன் லாக், இது உங்களில் எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ பேர் இதை யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் இது இருக்குது அப்படின்னாலே டிஃபால்ட்டாக எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த டபுள் டேப் ஆப்ஷனை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நோவா லான்ச்சரில் வந்து அதன் மூலமாக ஸ்டேட்டஸ் பாரை டேப் பண்ணலாம், அப்படி இல்லைனா கீழே இருக்கிற நேவிகேஷன் பட்டன்ஸை டேப் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணலாம். ஸோ இப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோன்ஸில் பை டிஃபால்ட் இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தது. எல்ஜிலெலாம் கூட உண்டு டபுள் டேப் டு ஸ்லீப்பு. ஸோ அதெல்லாம் நிம்மதியாக யூஸ் பண்ணி பழகினவங்க. இப்போ அதெல்லாம் இல்லைனா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோடு நம்ம திரும்ப நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.